நாட்களில் கர்த்தர் பேசணும்னா தூதனை அனுப்பி பேசுவார். இந்த நாட்களில் பல விதத்தில் பேசுவார். அதில் ஒன்று, உள்ளுக்குள்ள ஒரு ப்ராம்ப்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இருக்கும். ஹோலி ஸ்பிரிட் உள்ளே இருந்து பேசுவார். நீ இன்னைக்கு இங்கே போகும்பார், நீ இன்னைக்கு இவங்களை சந்தியும்பார், ஏதோ ஒன்று சொல்லுவார். இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பார். இது யாருக்கு கேட்கும்னா, ஆவியானவரோடு நடக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் கேட்கும். நீங்கள் பகலெல்லாம் உலக சத்தத்தை கேட்டுட்டு ராத்திரியில் வந்து ஆவியானவரே நீங்கள் என் கூட பேசலைன்னா நீ எனக்கு அவைலபிளாக இல்லையே அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அப்போ அந்த ஹோட்டலில் எல்லாம் உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த மனைவி அந்த கணவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறார். எங்க அப்படின்ட்டு ஏதோ ஒன்று கேட்குது. அவராக காதில் செல்ஃபோன் வச்சுருக்கிறார். அந்த அம்மா ரெண்டாவதோட கேட்குது. அவர் காதில் செல்ஃபோன் வச்சுருக்கிறார். மூணாவதோட பேசுது. அப்பவும் காதில் செல்ஃபோன் வச்சுருக்கிறார். அந்த ஒரு குட்டி பிள்ளை சொல்லுச்சு, டேடி மம்மி உங்களை எத்தனை முறை கேட்குறாங்க, என்னன்னே கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லுச்சு. இது ஒரு கான்வர்சேஷன் தான், ஆனால் எனக்கு ரொம்ப அது பேசுச்சு. நம்மளோட கூட பரிசுத்த ஆவியானவர் பல வேளைகளில் பேச விரும்புகிறார். அவர் பேச விரும்புகிறத கேட்கறதுக்கு நம்ம அவைலபிளாக இல்லை. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. ஜனக்கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தா கூட நீங்கள் கர்த்தரோடு ஒரு கனெக்டடாக இருக்கணும். அதுதான் உண்மையாக ஆவிக்குரியவனுக்கு அழகு. ஒரு திருமண வீட்டில் நீங்கள் போயிருந்தா கூட எல்லாரும் பலவிதமாக இருப்பாங்க. நீங்கள் காடோட கனெக்டடாக இருக்கணும். காலேஜுக்கு போனீங்கன்னா கூட அந்த நடக்கிற கொஞ்ச நேரத்தில் காட் லெட் யுவர் பிரசன்ஸ் கோ வித் மீ, என் கூட வாங்கப்பா ஆண்டவரே, நீங்கள் என் கூட வாங்க ஆண்டவரே, இன்னைக்கு நான் படிக்கிறதில்ல. ஒவ்வொரு சின்ன 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 கனெக்ஷனில் அதுதான் உங்களையும் ஆவியானவரையும் எப்பவுமே கட்டி போடும். இந்த பழக்கத்தை என் கல்லூரி நாட்களே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். கோட்டை மாட்டிட்டு காலேஜுக்கு கிளம்பும் போதே டங்ஸில் பேச ஆரம்பிச்சிருவேன். ஹோலி ஸ்பிரிட், நம்ம 2 பேரும் இப்போ போக போகிறோம். சில சமயம் மறந்துடும். அதுக்காக கையில் ரெட் கலரில் ஒரு ஸ்கெட்சில் ரவுண்டாக கலர் போட்டு வச்சுருப்பேன். மறந்துட்டா, ஐயோ ஹோலி ஸ்பிரிட் உங்களோட பேசுகிறத மறந்துட்டேனே அப்படின்னு அந்த ரவுண்டாக ஸ்கெட்ச் போட்டு வச்சதை பார்த்த உடனே திரும்ப பேச ஆரம்பிப்பேன். அது பைத்தியம் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு சொல்கிறேன், அந்த அபிஷேகம் இன்னைக்கு வரைக்கும் மேலே தங்கி இருந்துச்சுன்னா அந்த இள வயதில் அவரோடு நடக்கிறதுக்கு எடுத்த தீர்மானங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அவருக்காக வைராக்கியமாக வச்சிருக்குது. ஹல்லேலூயா. இந்த வளாகத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு வாலிப மகளுக்கும் சொல்கிறேன், நீ இன்ஸ்டாவில் எவ்வளோ நேரம்னாலும் செலவழிக்கலாம், அது உன்னை தேவனோடு கனெக்ட் பண்ணாது. ஆனால் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவரை மாத்திரம் நோக்கி பார்த்தனா உன்னையும் ஒரு பிலிப்பு மாதிரி எடுத்து பயன்படுத்துவார்.